விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரனர்களை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, பூத ஜோடத்திலிருந்து இந்த வீடியோ பதிவை அனைத்து ராசி நேர்களுக்கும் போடுறேன். அதாவது இது முக்கிய வீடியோ, ஒரு பொதுவான வீடியோன்னு கூட வச்சுக்கோங்க. நிறைய தகவல்கள் நிறைய ராசிக்கு போடுறோம், 12 ராசிக்கு போடுறேன். அந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக், அது என்னென்னா ரெண்டாவது திருமணம். இன்றைக்கி ரெண்டாவது திருமணங்கிறது சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு. நிறைய நேர்கள் அதை பற்றி கேட்குறாங்க, பேசுகிறாங்க, ஜாதகத்தில் பார்க்க சொல்கிறாங்க. விவாகரத்து நிறைய நடக்குது, கணவன் மனைவி புரிதல் கம்மியாக போகுது. சில காரணங்களுக்காக 2 பேர் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு ரெண்டாவது திருமணத்துக்கு ரெடி ஆகிறாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் நடக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே கலந்து தான் இருக்குது. எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும், சரியா? இன்றைக்கி உலக வாழ்க்கை அப்படி இருக்குது. இந்த விவாகரத்து கேட்குறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது. சரி சார், இதுக்கும் வேத ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இருக்கா? இருக்குது. இதுக்கும் ராசிக்கு சம்மந்தம் இருக்கா? இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். இது தனிப்பட்ட மனிதனுக்கு பொருந்தும். அது உங்களுக்கு மேட்சாக இல்லையோ, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களுக்கு வேண்டியவர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் விஷயத்தில் கூட இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுவாக இதை நீங்கள் ஒரு பொது கண்ணோட்டத்தில் இந்த வீடியோ பதிவை எடுத்துக்கோங்க. சரி நேர்களே, இப்போ வேத ஜோதிடத்தில் திருமணம் அப்படின்னாலே ஒருத்தருங்களுடைய ஜாதகத்தில் 2, 4, 7 இந்த 3 இடமும் நல்லா இருக்கணும். குடும்பஸ்தானமும் சுகஸ்தானமும் கலஸ்தர ஸ்தானமும் 12ஆம் இடத்தையும் சொல்லிக்கலாம். அயன சயன போகஸ்தானம் ரொம்ப முக்கியம். 2, 4, 7, 8, 12 கூட வச்சுக்கலாம். 5 இடம் வச்சுக்கலாம். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், சுகஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். இது ரொம்ப முக்கியம். கணவன் மணி 2 பேரும் சேர்கிற இடம் 7ஆம் இடம் தான். கணவனும் மனைவியும் குறிக்கிற இடம். அதுபோக 8ஆம் இடம் ஆயுளஸ்தானம். ஆயுள் வேணும்ல, ஒரு மனிதன் என்ன காரியம் செஞ்சாலும் சரி ஆயுள் இருக்கணும். நீடித்த ஆயுள் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கரெக்டாக செய்ய முடியும். ஏன்னா நம்ம கால அவகாசம் தேவைப்படுது. ஒரு கடமையை செஞ்சு முடிக்கிறதுக்கு கால அவகாசம் தேவைப்படுது. திருமணம் ஆகி குழந்தை பெற்றுட்டோம்னா அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அதை கட்டி கொடுக்கணும்னா அந்த தாய் தப்பனுக்கு வயசு இருக்கணும்ல, ஆயுள் பலம் இருக்கணும்ல. ஆயுள் பலம் இருந்தால் தானே அந்த குழந்தைய அவங்க கொண்டு வர முடியும் கடைசி வரைக்கும். ஸோ ஆயுள் பாவம் ரொம்ப முக்கியம். 8ஆம் இடம். அடுத்து 12ஆம் இடம் அயன சயன போகம். இதுவும் இருக்கணும். திருமணம் ஆகி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். சரி, அந்த தாம்பத்திய சுகம் கிடைக்கணும்னா அந்த அயன சயனம் நல்லபடியாக இருக்கணும். படுக்கரை சுகம் இருக்கணும். அது இருந்தால் தான் வாழ்க்கை முழு திருப்தி ஆகும். சரியா? இங்கே நிறைய விஷயத்தில் பிரச்சனையும் இங்கே தான் வருது. 12ஆம் இடத்துல தான் பெரிய பிரச்சனை வருது. 12ஆம் இடத்துல வர பிரச்சனை தான் வெளியே சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு அதை அதனுடைய தாக்கம் வெளியே வேறு மாதிரி போகுது. 3ஆம் இடமும் வரும். தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். அதுலேயும் குறைபாடு இருக்கிறவங்க தாம்பத்தியத்தில் முழுமையாக ஈடுபட முடியாது. இப்படி ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே அமைப்பு இருக்குது. சொல்லிடலாம், ஒரு ஆணையோ பெண்ணையோ இவங்க எப்படி இருப்பாங்க, திருமண தாம்பத்தியத்தில் எப்படி ஈடுபடுவாங்க, தாம்பத்திய சுகத்தை எப்படி பெறுவாங்க, அதனால் புத்திர பாக்கியம் எப்படி கிடைக்கும், அது எல்லாத்தையும் சொல்லிடலாம். சரியா? ஒன்றை தொட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். 3ஆம் இடமும் ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா 3ஆம் இடம் தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமத்தை கொடுக்குற இடம். காம திரிகோணம்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் காம திரிகோணம். இந்த 3ம் நல்லபடியாக இருக்கணும். 11ஆம் இடமும் இருக்கணும். ஏன்னா அதுதான் லாபம். கடைசியாக அவங்க அதில் சக்ஸஸ் ஆகிற இடம் 11ஆம் இடம் தான், உச்சம் தொடுற இடம். ஸோ இப்படி இந்த காம திரிகோணத்தையும் பார்க்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, வேத ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. அது ஒரு ஜோதிடருடைய அனுபவ ரீதியும் இறைவன் கொடுத்த அருளாலும் பார்த்து சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரெண்டாவது திருமணம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 11ஆம் இடம் வளர்த்துருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கும். இது பொதுவான விதி. ஆண் பெண் 2 பேருடைய ஜாதகத்தில் பார்த்தாலுமே 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 7 கூடையவன் பாதிக்கப்பட்டு 11ஆம் இடமும் 11 கூடையவனும் நல்லபடியாக இருந்தான்னா 2வது திருமணம் நடக்கும். இதுக்கு லக்கணாபதியும் துணை இருப்பார். லக்கணாபதி பொதுவாக எந்த கிரகம் வலுவடைஞ்சிருக்கோ அந்த கிரகத்துக்கு துணைக்கு போயிடுவார். லக்கணாபதியும் வளர்த்துருக்கணும். லக்கணாபதி வளர்த்துருக்கிறவங்க தான் ஒரு காரியத்தை நீடித்து சாதிப்பாங்க. அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு லக்கணாபதியுடைய தயவு வேணும். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி. ஓகே நேர்களே, இப்போ இந்த 2வது திருமணத்தை பற்றி சொல்லிட்டேன். நான் பொதுவாக திருமண உறவுகளை பற்றியும் சொல்லியிருக்கிறேன், வேத ஜோதிடத்தில் உள்ள அமைப்பை சொல்லியிருக்கிறேன். அதுக்கடுத்து 2வது திருமணத்துக்கு லக்கணத்தில் இருந்து 11ஆம் இடம், லக்கண ராசிக்கு 11ஆம் இடம் நல்லபடியாக இருக்கணும். சரியா? சுபத்துவமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 2வது திருமணமோ இல்லைன்னா 2வது ஒரு உறவாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அமைப்பில் பார்க்கும்போது ராசி எடுத்துக்கிட்டோம்னா மனம், உடல். ஒரு மனிதனுக்கு மனமும் உடலும் ரொம்ப முக்கியமானது. ஸோ 2வது திருமணங்கிறது என்னென்னா மனதாலும் உறவால் தான் எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க. மனம், உடல்
ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று மனதுக்கு ஒத்து போகாது, இல்லைன்னா உடல் பிரச்சனை இருக்கும். உடல் ரீதியாக 2 பேர்த்துக்கும் ஃபிசிக்கலாக அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சரியா? அந்த உடல் அவங்க ஃபிசிக்கலாக ஒன்று சேர்றாங்களோ அதில் சில திருப்தியற்ற சுகத்தை இருக்கிறதுனால இன்னொரு இடத்த நாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம நிறைய கதையில் படிச்சிருக்கிறோம், படத்தில் பார்த்துருக்குறோம், நேரடியாகவும் கற்றுருக்குறோம். இதை பற்றி நம்ம உள்ளே ரொம்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இது வந்து தனிப்பட்ட முறையில் இது அந்தரங்கம்னு சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய அந்தரங்க விஷயங்கள். இருந்தாலும் இன்றைக்கி எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுது. சரியா? அதனால் வேத ஜோதிடத்தில் வந்து 2வது திருமணத்தை விரும்புகிற ராசிகள் ஒரு 5 ராசிகள் இருக்கிறாங்க. இவங்க வந்து 2வது திருமணம்னா ஈஸியாக இவங்க டக்குன்னு ப்ராக்கெட் ஆகிடுவாங்க. அப்படி பார்க்குற ராசி யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம் ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, கும்பராசி. இந்த 5 ராசி நேர்களும் வந்து இயல்பாகவே 2வது திருமணத்துக்கு தயாராக இருக்கிற ராசிகள் தான். சரியா? இது வந்து ஒரு சர்வே அடிப்படையில் எடுக்கப்பட்டது. வேத ஜோதிடத்தின்படி சர்வே அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணமும் இருக்குது. சரியா? முதல் ராசி ரிஷப ராசி, சுக்கிரனின் ராசி. சுக்கிரன் தான் இந்த ராசி ஆள்றாரு. சுக்கிரன் தான் இந்த ராசிக்கு சொந்தக்காரன். சுக்கிரனாலே வந்து ஒரு சொகுசுவாளிக்கு சொந்தக்காரன். ஓகே, இருக்கட்டும். ரிஷப ராசியில் பிறந்தவங்க வந்து திருமணம் அப்படின்னு வரும்போது தன் மனைவியோகிட்டேயோ கணவன்கிட்டயோ தன் லைஃப் பார்ட்னர்கிட்ட எப்போயுமே குறையை கண்டுபிடிப்பாங்க, அதிக குறைகளை பார்ப்பாங்க. ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் தன் லைஃப் பார்ட்னர்கிட்ட சில மிஸ்டேக்களை பார்ப்பாங்க, ஊற்று பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா தப்பு பண்ணுறான்னு ஊற்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குறைகள் அதிகமாக இருக்குது, தவறுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாமல் மறுமணத்துக்கு போயிடுவாங்க. அதாவது பார்ட்னர்கிட்ட குறை இருக்குது அப்படின்னா அதுக்காக வந்து சேக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு வந்து இன்னொரு திருமணத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. இப்பேற்பட்டவர்கள் ரிஷபராசியை சேர்ந்தவர்கள். அடுத்து வந்து இது வந்து வயசுக்கு தான் சொல்ல முடியாது. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் 50 வயசுலையும் சரி 60 வயசுலையும் சரி செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய ஜாதகம் வரும், ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து வரும். அவங்களுடைய கேள்விகளே அவருக்கு 60 வயசு ஆகும். அவர் கேட்டிருப்பார், நான் ஒரு பொண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கேன், அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழலாமா கேட்பார். நமக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் மனசில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆச்சரியமாக தான் இருக்கும். என்னடா 60 வயசில் இவர் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறாருன்னு, லைஃப் ஃப்ரெண்டு கேட்குறாரு, பார்ட்னர் கேட்குறாருன்னு. ஏன்னா அவரோட ஸ்டேட்டஸ் அப்படி, அவருக்கு இருக்கிற ஸ்டேட்டஸு, அவருக்கு இருக்கிற பணபலம், அவருக்கு வந்து இன்னொரு துணை தேவைப்படுது. ஸோ துணைங்கிறது வந்து உடல் சுகத்துக்காக மட்டுமல்ல, நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு பார்ட்னர் வேணும், கடைசி காலத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். அதுக்காகவும் சில பேர் வந்து 2வது திருமணம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை, ஒவ்வொரு காரணங்கள். ஓகே நேயர்களே, அடுத்து வருது வந்து துலாம் ராசி. இதுவும் சுக்கிரன் தான் மேக்சிமம் வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு தூண்டில் போட்டுக்கிட்டே இருப்பார். சரியா? தூண்டில் போடுறதுல வந்து சுக்கிரனுக்கு நிகர் அவரே தான். அதனால தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில், சுக்கிரன் குட்டியும் கொடுப்பாரு குட்டியும் விடுவாருன்னு சொல்லுவாங்க. குட்டியும் கொடுப்பாருன்னா என்ன, கூடையாக குட்டி கொடுப்பாராம். அதே மாதிரி தலையில் குட்டிக்கிட்டே இருப்பாராம். அந்த வேலையும் சுக்கிரன் பார்ப்பாராம். அடுத்து துலாம் ராசி நேயர்கள் வந்து திருமணத்தில் நல்ல ஒரு உறவில் இருப்பாங்க, ஒரு நல்ல இணக்கமாக இருப்பாங்க, சமமாக இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர்கிட்ட வந்து ஒரு பேலன்ஸாக பண்ணி தான் போவாங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருப்பாங்க. இது வந்து திருமணத்தில் கிடைக்கல, முதல் திருமணத்தில் இது கிடைக்கலன்னா ஈஸியாக விவகாரத்துக்கு போய்ட்டு 2வது திருமணத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கடுத்த லெவலுக்குலாம் போக மாட்டாங்க, ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. சரியா? தனக்கு சரிப்படலை, பேலன்ஸாக இல்லைன்னா கழட்டி விட்டுட்டு 2வது திருமணத்துக்கு போவாங்க. அந்த அமைப்புக்கு சொந்தக்காரர்கள் துலாம் ராசி நேயர்கள். இது வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிற ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே மறுமணம் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல விரும்பப்படலை. அது சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை சதவீதம் வந்து பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்படி தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி இந்தியாவில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, வறுமை கோட்டுக்கு மேலேயும் இருக்கிறாங்க, மிடில் கிளாஸ்லேயும் இருக்கிறாங்க. அதை பிரித்து சொல்கிறாங்க. அதுக்காக எல்லோரும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கான்னு சொல்ல முடியாது. பட் வந்து இது ஒரு சர்வே தான். அடுத்து விருச்சிக ராசி, செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்குது. விருச்சிக ராசிக்கு என்னென்னா 7ஆம் இடம் வந்து சுக்கிர வீடு வரும். இங்கேயும் சுக்கிரன் சம்மந்தப்படுறாரு, 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுவார். லைஃப் பார்ட்னர் 2 பேர் சேர்ற இடம் 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருவார். இவங்க வந்து எப்படின்னா நிறைய எதிர்பார்ப்பில் வச்சுருப்பாங்க, ஒருத்தருக்கு நிறைய எதிர்பார்த்து வச்சுருப்பாங்க. அவர் அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தயவு தட்சணை பார்க்காம 2வது திருமணம் பண்ண போயிடுவாங்க. விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. விட்டு கொடுத்து போகிறதுனா என்னென்னு கேட்பாங்க விருச்சிக ராசினியர்கள். ஸோ விருச்சிக ராசினியர்களும் வந்து 2வது திருமணத்துக்கு தன்னை தயாராக்கிக்கிடுவாங்க. அடுத்து தனுசு ராசி, இது குரு பகவானோட ஆட்சி. 7ஆம் வீடு புதன். கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருப்பாங்க, சுதந்திரமாக இருப்பாங்க, ஃப்ரீ பேர்டாக இருப்பாங்க. இவங்களாம் வந்து ஃப்ரீ பேர்டு, தனி மனித உரிமை, சுதந்திர பறவைன்னு இருப்பாங்க, சாகச உரிமைகளாக இருப்பாங்க. இவங்க வந்து தன்னுடைய மனைவிக்கிட்டே அதே ஃப்ரீனஸ் எதிர்பார்ப்பாங்க. நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி மனைவி இருக்கணும்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு புருஷன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாரு, ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்கும், வெஸ்டர்ன் மியூசிக் போட்டு தான் வீட்டில் ஆடிட்டுருப்பார், வெஸ்டர்ன் படம் தான் பார்ப்பார், இங்கிலீஷ் படத்து தான் போவார். அதே மாதிரி மனைவிக்கிட்டே எதிர்பார்ப்பார். அந்த பிள்ளை பாவம் நாட்டுப்புற பிள்ளையாக இருக்கும், கிராமத்தில் படிச்சுட்டு வந்துருவா இருக்கும், அது கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கும், 2 பேருக்கு ஒத்து போகாது. அதனால் என்ன பண்ணிடுவார்,
இவர் வந்து வேற ஒரு படம் தேட ஆரம்பிச்சிருவார். சினிமா படத்தில் இது மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம். பழைய காலத்து படத்துலலாம் நிறைய பார்த்துருக்குறோம். சரியா? உதாரணத்துக்கு பட்டிக்காடா பட்டணமான ஒரு படத்தில் இதே கதையை தான் படமாக ஆக்கியிருப்பாங்க. மனைவி வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்கோம், கணவன் வந்து கிராமப்புறத்த இளைஞனாக இருப்பார். 2 பேர்த்துக்கும் பொருத்தமெல்லாம் போயிடும். அது அப்படியே படம் கதை போகும். அது மாதிரி அமைப்பு உள்ளது தான் இந்த தனுசு ராசி. இவங்க வந்து கொஞ்சம் சாகச உரிமையாக இருப்பாங்க, கொஞ்சம் என்ன சொல்கிறது, சுதந்திர பறையாகவும் இருப்பாங்க. அது ஒத்து போகிற டயத்தில் இவங்க வந்து இன்னொரு துணையை தேட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு துணைனா என்ன, மறுமணத்துக்கு போயிடுவாங்க. அடுத்து கும்பராசினியர்கள். கும்பராசி கொஞ்சம் அழுத்தமான ராசி தான். சரியா? கும்பராசிக்கு வந்து சூரியன் வந்து 7 கூடையன வராரு, சனி பகவான் வந்து ஆட்சிநாதனை வராரு. 2க்குமே பொருத்தம் கிடையாது. ராசிக்கும் 7ஆம் இடத்துக்கும் சம்மந்தமில்லாத அமைப்பு, அதாவது பகை சம்மந்தப்பட்ட அமைப்பு. ராசிக்கும் 7ஆம் இடத்துக்கும் பகை சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிற கும்பராசி. அதுக்காக இவங்களுக்கு பொதுவாகவே வந்து இவங்களுக்கு வந்து அந்த லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு எதிர்ப்புத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆழமான நட்பு அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு எதிர்ப்பிலே தான் வைப்பாங்க, கண்டுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. சரியா? அப்படி தான் அந்த கும்பராசினியர்கள் இருப்பாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் ரொம்ப முடியலைன்னா கண்டுக்க மாட்டாங்க. சில பேர் அப்படி கிடையாது. மனைவிக்கு முடியலைன்னா ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க, ரொம்ப மெனக்கெடுவாங்க, இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டு வாழ்வாங்க. பட் கும்பராசி அப்படி கிடையாது. ஏதோ வெளித்தோட்டத்துக்கு பேருக்கு ஊருக்காக வளர்ந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட கும்பராசினியர்களுக்கு வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, லைஃப் பார்ட்னர்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. நான் இங்கே பார்ட்னர் சொல்கிறது கணவன் மனைவியே சொல்கிறேன் நான். சரியா? இந்த வீடியோ கேட்குற நேர் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அப்படி எடுத்துக்கணும். கிடைக்காத பட்சத்தில் லைஃப் பார்ட்னர்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காத பட்சத்தில் குட் பை சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. சரியா? மறுமணத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க. அப்படி அமைப்புக்கு சொந்தக்காரர்கள். ஓகே நேர்களே, இதை நான் ஷார்ட் ஃபார்மாக தான் சொல்லியிருக்கிறேன். இது பெரிய சப்ஜெக்ட்டு. இந்த மறுமணம், இந்த டிவோர்ஸ் கேஸ், இதை பற்றிலாம் நிறைய தகவல் இருக்குது. அதெல்லாம் போடலாம். ஏன்னா எனக்கு வந்து தனிப்பட்ட ஜாதகத்தில் நிறைய வேறு ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த இதை சொல்லுவாங்க, நான் வந்து டிவோர்ஸ் கேட்டிருக்கிறேன், இல்லைன்னா என் கணவனுக்கு எனக்கு பிடிக்கல, எப்படி போகும் சார், சேர்ந்துருப்போமா பிரிஞ்சிருப்போமா, அப்படிலாம் நிறைய தகவல் வரும். ஏன் கமெண்ட் பாக்ஸில் நிறைய வருது, எனக்கு நிறைய வருது. நானும் சில இதுக்கு பதில் சொல்கிறேன். அதெல்லாம் கருதி தான் இந்த வீடியோவை போட்டேன். இந்த வீடியோவை ஒரு பொது வீடியோவை எடுத்துக்கோங்க. சமுதாயத்தில் இதுவும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது வேத ஜோதிடத்தில் இந்த 5 ராசிகளுக்கு வந்து மறுமணம் செய்வதில் ஒரு ஆர்வம் இருக்கும். ரிஷபம், துலாம், விருச்சிகம், தனுசு, கும்பம், இந்த 5 ராசிகளும். மற்ற 7 ராசிக்கு இல்லையா சார்னா அவங்களுக்கும் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அந்த தாக்கம் கம்மியாக இருக்கும். சரியா? இவங்க தான் முன்னணியில் இருக்கிறவங்க இந்த 5 ராசி நேயர்களும். அதுபோக நான் சொன்ன சில காரணங்களும் தனிப்பட்ட முறையில் அமைப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோவை இத்துடன் நிப்பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதில் சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறேன். சரியா? இதுவும் சமுதாயத்துக்கு இன்று தேவைப்படுது. சமுதாயத்தில் இன்றைக்கி நிறைய தகவல் இருக்குது. எல்லாத்துக்குமே ஜோதிடத்தில் வழி இருக்குது. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இறுதி வரைக்கும் தன் வாழ்நாளில் கடந்து வருகின்ற பாதை எல்லாத்தையுமே ஜோதிடத்தில், வேத ஜோதிடத்தில் பார்த்து சொல்லலாம். அந்த அமைப்பு இருக்குது. அதனால் நம்ம சேனலை பார்க்குறவங்க தொடர்ந்து பாருங்கள். பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்கிறேன். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறேன், எங்களை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். எல்லா ராசிக்குமே தனித்தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து இந்த 5 ராசிக்கும் சேர்த்து தான் போடுறேன், பாருங்கள். சரியா? வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் அனைத்து ராசி நேயர்களுக்குமே சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காயுடன், நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.